ஒரு காட்டில் ஒரு குட்டி யானை வாழ்ந்துக்கிட்டு இருந்துதான். அது என்னால் எல்லா வேலையும் செய்ய முடியும், நான் தான் பலசாலி அப்படின்னு சொல்லிகிட்ருக்குமா. ரொம்ப ஹாப்பியாக சுற்றிட்டுருக்குமா. அதை பார்த்துட்டு மற்ற விலங்குகள்லாம், இத்தினூண்டு இருக்கான் இவன் பாரு, எல்லா வேலையும் என்னால் பண்ண முடியும், நான் தான் பலசாலின்னு சொல்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லி அதுங்களுக்குள்ளே பேசி அந்த குட்டி யானையை கிண்டல் பண்ணி ஏளனமாக சிரிச்சிட்ருக்கோங்களாம். கேட்டு அந்த குட்டி யானைக்கு ஒரே வருத்தமா. ஒரு நாள் அந்த காட்டில் காட்டுத்தீ உருவாயிடுச்சான். எல்லா விலங்குகளும் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக அங்கேயும் இங்கேயும் ஓடி நின்றுச்சான். மற்ற விலங்குகள் மேலெலாம் ஏறி குதித்து தாவி அப்படி இப்படின்னு தன்னை மட்டுமே காப்பாற்றிக்கணுன்ற எண்ணத்தோடு ஓடிக்கிட்டு இருந்துச்சான். அப்போ அந்த குட்டி யானை மட்டும் பக்கத்தில் இருந்த தண்ணியை எடுத்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தீயை அணைக்க ட்ரை பண்ணி நின்றுச்சான். மற்ற விலங்குகள்லாம், இவன் இத்தனூண்டு தும்பிக்கையை வச்சுக்கிட்டு என்னத்துக்கு இந்த தீயை அணைக்க போகிறான், எங்கே இந்த தீ அணையும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஓட ஆரம்பிச்சிதுங்களாம். அப்புறம் நல்ல வேலையாக மழை வந்து மொத்த தீயும் அணைஞ்சிருச்சான். அதுக்கப்புறம் அங்கே ஆபத்தில் மாட்டியிருந்த சின்ன சின்ன விலங்குகள்லாம் கை கொடுத்து அந்த குட்டி யானை தூக்கி விட்டு ஹெல்ப் பண்ணிச்சான். எல்லா விலங்குகளும் தன்னைத்தானே காத்துக்கணும்னு ஓடிட்டுருக்க சமயத்தில் இந்த ஒரு குட்டி யானை மட்டும் எந்தெந்த விலங்குகள்லாம் ஆபத்தில் மாட்டிகிட்ருக்கோ அது எல்லாத்தையும் காப்பாற்றி விட்டுச்சான். அது காப்பாற்றி விட்ட எல்லா விலங்குகளும் அதுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிவிட்டு ஹாப்பியாக இருந்துச்சுங்களாம். உன்னால் தான் நாங்கள் உயிர் பிழைச்சோம், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உன்னை நினச்சி, ரொம்ப பெருமைப்படுறோம் அப்படி இப்படின்னு நல்லா பாராட்டினாங்களாம் எல்லா விலங்கும். இந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க குட்டீஸ்? உருவத்தை பார்த்து யாரையுமே எடை போடக்கூடாது, தன்னம்பிக்கையும் தைரியமும் தான் தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்களா? அடுத்து இன்னொரு சூப்பரான கதையோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.